அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்த்துக்களை எல்லாம் பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற நான் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துவிட்டு திரும்பி இருக்கிறேன். அந்த வகையில் இது மிகப்பெரிய சாதனை பயணமாக அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு கடந்த ஜனவரி 29 போனேன். முதல் நிகழ்வா ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்களோட நிர்வாகிகள் பங்கேற்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு. அதுக்கு ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற பல்வேறு தொழில்துறை குழும நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள், ஸ்பெயின் தொழில் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள், இன்வெஸ்ட் ஸ்பெயின் என்ற அமைப்பை சார்ந்தவங்களை சந்திச்சேன். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கு இருக்கக்கூடிய உகந்த சூழல் பற்றி அங்க எடுத்து சொல்லி நம்ம மாநிலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு நான் வலியுறுத்தினேன். அதன் தொடர்ச்சியா அடுத்தடுத்த நாட்கள்ல ஸ்பெயின் நாட்டில் செயல்படுற முன்னணி நிறுவனங்களோட நிர்வாகிகளை தனித்தனியா நேரில் சந்திச்சு கலந்துரையாடினேன். தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும்னு அவங்களை கேட்டுக்கிட்டேன். சில முக்கிய நிறுவனங்களோட பெயர்களை இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். காற்றாலை மின் உற்பத்தியிலும் நீர் மறுசுழற்சியிலும் முன்னணி நிறுவனமான ஆக்சியானா நிறுவனம், உயர்தர வீட்டு கட்டுமான பொருட்களில் உற்பத்தியிலும் பீங்கான் பொருட்கள் உற்பத்தியிலும் உலகின் முன்னணி நிறுவனமான ரோக்கா நிறுவனம், கண்டெய்னர் முனையங்கள் மற்றும் சரக்கு பூங்காக்கள் அமைக்கிறதுல சிறந்த நிறுவனமான ஹபாக்லாய்டு நிறுவனம், சர்வதேச தரத்தில் சாலை கட்டமைப்பு வசதி அமைக்கக்கூடிய அப்பர்டிஸ் நிறுவனம், மோட்டார் வாகன உதிரி வாகனங்கள் உற்பத்தியில் உலகின் முன்னணி நிறுவனமான இருக்கக்கூடிய கெஸ்டாம்ப் நிறுவனம், ரயில்வே சார்ந்த உற்பத்தி தொழில உயர் தொழில்நுட்பத்தோடு செயல்படக்கூடிய டால்கோ நிறுவனம், பொறியியல் வடிவமைப்பு மற்றும் பொறியியல் கல்வித்திறன் பயிற்சிக்கான நவீன கருவிகளை உற்பத்தி செய்கிற எடிவான் நிறுவனம், உயரியல் ஆராய்ச்சி மற்றும் மருந்து உற்பத்தி நிறுவனமான மேட்ரி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களோடு நிர்வாகிகளை எல்லாம் நான் சந்திச்சேன். இந்த நிறுவனங்களோட நிர்வாகிகள் எல்லாரும் தங்களோட தொழில் திட்டங்களை விளக்கியும் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தங்களோட ஆர்வத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த முயற்சிகளோட பயணம் 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். ஹபாக்லாய்டு நிறுவனம் 2500 கோடி ரூபாய் முதலீடு, எடிவான் நிறுவனம் 540 கோடி ரூபாய் முதலீடு, ரோகா நிறுவனமும் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிறுவனங்கள் மட்டும் இல்லாம மற்ற நிறுவனங்களும் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு.